ஆஹா இந்த பக்கம் கடல் வியூ பாருங்க அந்த மாதிரி. மீனாட்சி மீனாட்சி கோயில் அங்க பக்கத்துல பெரிய பஸ் ஸ்டாண்ட் அங்க பக்கத்துல நான் தெரியும். அங்க 5 வருஷம் வேலை ஆயிடுச்சப்பா. என்ன எங்க எங்க திருமங்கலம், மணமதுரை, மதுரை, அந்த சிங்கிட்டை, சிவகங்கை, பர்ச்சூர், அங்க பூரா பூரா பஸ் கண்டக்டர் தான் சொல்றாரு. நல்லா பாத்துக்கோங்க, நம்ம ஊர் பஸ்ஸை குறை சொல்ற ஆட்கள்லாம் பாத்துக்கோங்க. பாருங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பைக் வந்து எங்க வந்து எப்படி பைக் ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஆஹா அளவுடா அளவுடா அந்த இடத்த பாருங்கடா. ஐயோ வேற பசங்களா இதெல்லாம் பார்க்காம போயிடாதீங்கடா. வெஸ்ட் பெங்கால்ல கரண்ட் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். வெஸ்ட் பெங்காலா இருக்கீங்களே. அத்தாடி சொன்னாங்க அத்தாடி சொன்னாங்க. ஆக்சுவலா சத்தியமா அப்படிலாம் நடக்கும் நினைக்கலங்க. சப எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இன்றைக்கி நம்ம மதுரை டு நார்த் ஈஸ்ட் பயணத்தோட 4 இருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் புவனேஸ்வருக்கு முன்னாடி இருக்க பிரம்மபூர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்கோம். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து நம்ம துர்காப்பூர் நோக்கி பயணிக்க போகிறோம். வெஸ்ட் பெங்காலில் இருக்க துர்காப்பூர் நோக்கி பயணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 600 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது, இந்த ரோட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம பைக் எப்படி போகுது, நம்ம பயணம் எப்படி இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம நார்த் ஈஸ்ட் வந்து நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து நம்ம பிரம்மபூரில் தங்கியிருந்த ஹோட்டலோட ரூம். இது 2 பேருக்கு வந்து பார்த்தோன்னா 1800. நேற்று வந்து பார்த்தோன்னா 1400 தங்கியிருந்தோம். பட் அது வந்து ஒரு ஆஃபரில் கிடச்சிது. இது வந்து பார்த்தோன்னா 1800. ஒரு டீசெண்டான ரூம் தான். நமக்கு பைக்குக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதனால் வந்து பார்த்தோன்னா பைக் சேஃப்டிக்காக கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணுன்றதுனால செலவு பண்ணி வந்து இந்த ஃபர்ஸ்ட்டோ பைக் வெளியே சேஃபாக நிற்கிது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பெட்டெலாம் வந்து பார்த்தோன்னா நல்ல குஷன், நல்லா பஞ்சு இருந்துச்சு. நமக்கு பைக் ரைடு போகும்போது வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நமக்கு பெட்டோட கம்ஃபர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா இருந்துச்சு இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்ணாடி, நேற்று குடிச்சு மிச்சம் வச்ச சூப்பு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா கபோர்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட், நீட்டான வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹீட் வாட்ரு, நல்லா சுடு தண்ணி வந்துச்சு. ஸோ சூப்பரான ஓவராலாக இங்கே வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு டிவி, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அமேசான்லேருந்து எல்லாமே வச்சுருந்தானுங்க இதில். ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான இடம், ஒரு சூப்பரான ஸ்டே தான் இது. ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே இருந்தோம் ஒடிசாவில் எப்படி இருக்க போகுது, ஸ்டேலாம் எப்படி இருக்க போகுதுன்னு பயந்துட்டு இருந்தோம். பட்டு நல்ல வேலை இது கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா, சப்போஸ் நாளை பின்ன நீங்கள் இந்த பக்கம் ஏதாவது ரைடு வர்றீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது இங்கிட்டு வந்த பக்கம் வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்ணுறது நீங்கள் வெளியில் எங்கேயும் தேட தேவையில்ல. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் வந்து நம்ம தங்குற இடம், நம்ம போகிற இடத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் நான். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஒடிசாவில் நம்ம தங்கியிருந்த இந்த ஹோட்டல் பேரடைசின், ஒடிசாவில் பிரம்மபூரில் தங்கியிருந்த ஹோட்டல், இந்த ஹோட்டலை விட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இன்னைக்கு பயணம் வந்து ரொம்ப லாங்கான ஒரு பயணம். ரெடியா? சரி, அப்படியே கிளம்புறோங்க. போய் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ நண்பர்களே, இன்றைக்கான பயணம் நம்ம ஒடிசா பிரம்மபூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வெஸ்ட் பெங்காலில் இருக்க துர்காப்பூர்ன்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. ஏன் இந்த துர்காப்பூருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம சிலிகுரி போகிறதுக்கான ஒரு பாதை. 2 பாதை ஆக்சுவலாக காமிச்சிச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா போய் போகிறது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த துர்காப்பூர் போய் போகிறது. கொல்கத்தா போய் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா 300 கிலோமீட்டர் வந்து நம்ம சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த துர்காப்பூர் போகிற வழியாக போனோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 300 கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ரூட்டை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஒடிசாவுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பைக் ஓட்டிகிட்டு வரேங்க. இதுக்கு முன்னாடி ஒடிசா 2 தடவை வந்திருக்கேன் நான். வந்து அப்போ வந்து பேக் பேக்கிங் தான். இதில் வந்திருக்கோண்டா ட்ரெயினில் வந்தோம். ட்ரெயினில் வந்துட்டு லோக்கலில் வந்து புவனேஸ்வரில் மட்டும் தான் சுற்றினோம். ஸோ ஃபஸ்ட்டு இருங்க, நான் பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பாரத் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது, இந்தா இருக்குது.
ஸோ பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேங்க. ஃபியூயல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 102, ஸ்பீடு வந்து 109. ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா 109 ரூபாங்க. ஸோ இங்கே ஆந்திராவை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி. ஒடிசா இன்னைக்கு கொஞ்சம் பெட்ரோல் அதிகமாக பிடிக்கும். அந்த கோடு வந்துருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் 1000 ठीक है भैया 1110 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ठीक है भैया. சின்ன பிள்ளைங்க பெட்ரோல் போட்டு போட்டு இப்படி ஆயிடுச்சு அவர் கை வெள்ள விலையா ஆச்சு. ஸோ டேங்கை ஃபில் பண்ணியாச்சு நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 102 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல், நம்ம ஊர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 109 ரூபா. ஸோ இந்த பயணத்தில் வந்து நம்ம இன்னும் வந்து நிறையா பெட்ரோல் பங்க்கில் நிறையா ஸ்டேட்டில் வந்து நம்ம பெட்ரோல் போட போகிறோம். ஸோ ஒன்றா வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் நான். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒடிசாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம பைக்கில் ஓட்டுறதுக்கு முன்னாடி புவனேஸ்வர் வந்திருந்தோம். 2 தடவையுமே வந்து பார்த்தோன்னா ட்ரெயினில் தான் வந்திருந்தேன். ஸோ முதல் முறையாக இது வந்து பைக்கில் வரேன். ஸோ இந்த பாதை எங்கே போனால் நேராக புவனேஸ்வர் வழியாக தான் போவோம். புவனேஸ்வரை கடந்து தான் நான் போவோம். என்ன டவுனுக்குள்ளே போகாமல் நம்ம அவுட்டில் பைபாஸ்லேயே போயிடுவோம் நம்ம. ஆஹா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆறுண்டு. என்ன ஆறுன்னு தெரியலையே, ஏதோ ஒரு பேர் ஓடிட்டுருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குங்க ஆறு. இங்கிட்டு நிறையா வந்து பார்த்தோன்னா ஆறு ஓடுது. நம்ம ஊரில் மாதிரி அங்கங்கெல்லாம் இல்லைங்க, நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா சுற்றி ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒடிசாவை தான் ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு டேஞ்சரஸான ஸ்டேட்டுன்னு இருப்பாங்க. நைட் அந்த ரைடு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. நம்ம வந்து வழியில் பார்த்த ஒரு லாரி டிரைவர்னா கூட வந்து நமக்கு அதான் சொல்லியிருப்பார், ஐயோ மோசமான ரோடு வந்துருச்சு. இதுதான் பிரச்சனைங்க. இன்றைக்கி நம்ம மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 600 கிலோமீட்டர் ஓட்டணும். இந்த மாதிரி ஒரு ரோடு இருந்தால் எங்கிட்டுங்க ஓட்டுறது? இது ஹைவே மாதிரியே இல்லை, தார் ரோடு சிமெண்ட் ரோடு கலந்து போட்ட கலவை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ரோடோட பேட்ச் தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் எங்கிட்டுங்க போகிறது? 100 போயிட்டு இருந்து டக்குன்னு 70 வந்தாச்சு. 100 போனாலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியாது. பட் இன்றைக்கி எப்படினாலும் 600 கிலோமீட்டர் கவர் பண்ணி ஆகணுங்க. அடி சூப்பரான ஒரு இடங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் பயங்கரமாக இருக்குது. 2 பக்கம் வயல்வெளிகள், மலைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இந்த பாதை போது வருங்க. அடி அல்டிமேட்டுங்க, வேறு லெவல் இது. என்ன ரோடு மட்டும் நல்லா இருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க. இந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே போகலாம். ரோடு நல்லா அதனால இந்த இடத்த ரசிக்க முடியல. அங்கிட்டு தூரமாக ஐயோ கடலுங்க, அது தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? அது தெரியுதா? அந்த தூரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடல். ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, நடுவில் ரோடு. அப்பா, பயங்கரமான ஒரு சீனரியான ஒரு பாதையாக இருக்குது. வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது அந்த ரோடு. இதே மாதிரி கடைசி வரையும் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இடையில வந்து பார்த்தோன்னா மாடை உள்ளே அவுத்து விட்டு குறுக்க விட்டு மேய விட்ருவாங்க. இந்த வந்துருச்சுல பழைய மாதிரி. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 60 கிலோமீட்டர் காட்டுது பாதை. எப்படி போகிறது இதில் போய் என்றைக்கு எங்கே ஃபுல்லாக மேடு பள்ளமாக தான் இருக்குது. ஸோ சேட். சரி பரவாயில்ல, பார்க்கலாம் விடுங்க. ஆனால் 2 பக்கமும் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக விவசாய நிலம் தான். கிராமங்கள் எங்கிட்டு இருக்குன்னே இதில் ஆத்தாடி. இந்த ரோடை பாருங்கள், அதுக்குள்ளேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கேங்க. இதே மாதிரி பாதை தான் இருக்குது. அதுவாக பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவாது இருந்துச்சு. இங்கே பாதையே இல்லைன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இப்படியே போனால் கடுப்பாயிருங்க. 70 30 ஆயிருச்சு இப்போ ஸ்பீடு. ஆஹா, கொஞ்சம் நல்ல ரோடு வந்துருச்சு. பார்ப்போம் இது எவ்வளோ தூரத்துக்கு இருந்தா. ரோட்டில் ஃபுல்லாக மாடு உட்காந்துருக்கவங்க. இங்கே அவ்வளோ இடம் இருக்குது. 2 பக்கமும் சுற்றி அவ்வளோ காடு இருக்குல்ல. ஆனால் யாருமே வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே வந்து ஆடு மாடு மேய்ச்சதாக பார்த்ததே இல்லைங்க. எல்லாத்தையும் ரோட்டில் தான் விட்ருக்கானுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடுண்டு. இது வந்து கம்மி, நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சது. பாதை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஒடிசாக்குள்ளே. நீங்கள் யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒடிசாவில் ரைட் பண்ணி ஃபுல்லாக மாடு தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம புவனேஸ்வர்கிட்ட வர போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்பீடோ மீட்டர் வச்சுருக்காங்க. நிறையா ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். 90 கீழேயே தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. அந்த பாட்டுக்கு அடுத்து ஃபைன் அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போகும் வண்டியில். அதனால் பொறுமையாகவே போகும். நம்ம
ஒடிசாவை தாண்டினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வேகமாக போய்க்கிடலாம். என்ன இன்றைக்கி 600 கிலோமீட்டர் நினைக்கிறப்ப தான் பக்குன்னு இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா 300 கிலோமீட்ரு 400 கிலோமீட்டர் ஓட்டின அதிகபட்சமாக நேற்று, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரே இதாக எடுத்தோடனே 600 அப்படின்றப்போ கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. அதுவும் ஒடிசாவிலேருந்து வேறு ரோடெல்லாம் வந்து பார்த்தோன்னா இஷ்டத்துக்கு இருக்கும். பரவாயில்ல, இப்போ ஓட்டிகிட்டு ரோடாக பரவாயில்ல. இந்த புவனேஸ்வர் டவுனுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. எஸ், இது புவனேஸ்வர் டவுன் தான் அது. ஸோ காலையில் வந்து பார்த்தோன்னா மணி இப்போது 10 மணி ஆக போகுதுங்க. ஒரு மாதிரி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டிராஃபிக்கு செம்ம டிராஃபிக்குங்க. கரெக்டாக அந்த வேலைக்கு போகிற டைம் வேறு, அந்த 9 to 10 வந்து எல்லாம் வேலைக்கு போவாங்க அந்த டைம் அது. அதில் வந்து மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் தப்பான பாதை எடுத்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பி போய் அங்கிட்டு போயிட்டு திருப்பி பைபாஸில் ஏறணுமா? அவ்வளோ வண்டிகள் போகுதுங்க இந்த புவனேஸ்வர் சிட்டிக்குள்ளே. மெயின் சிட்டியில் அது கேபிட்டல் சிட்டி மாதிரி ஒடிசாக்கு. அதனால் அவ்வளோ வண்டிகள் போயிட்டு வந்துட்டுருக்கு. எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளை எல்லோரும் அப்படி தானே கேட்பாங்க, நீங்கள் எங்கடா போகிறேன்து. டைம் ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஏதாவது ஒரு பிரேக்கு போடணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரேக் எடுக்கணும். பார்ப்போம். இந்த டவுனை தாண்டோடனே ஏதாவது ஒரு இடம் வந்துச்சுன்னா அப்படியே போய் நிப்பாட்டிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட்டு முடிப்போம். முடிச்சுட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம். ஓகே. ஸோ வந்து இப்போ ஒரு பிரேக்கு 200 கிலோமீட்டரில் பிரேக் எடுத்துகிட்டு முடிஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கிளம்பலாம். 200 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டியிருக்குங்க. மீனாட்சி கோயில் அங்கே பக்கத்தில், பெரிய பஸ் ஸ்டாண்ட் அங்கே பக்கத்தில். நான் தெரியும், அங்கே 5 வருஷம் வேலை ஆயிடுச்சப்பா. அங்கே திருமங்கலம், மணமதுரை, மதுரை, அந்த சிங்கிட்டை, சிவகங்கை, பர்ச்சூர், அங்கே பூரா பஸ் டிரைவர் பஸ் கண்டக்டர் தான் சொல்றாரு. திருமங்கலம் டைலி ஃபேக்டரி இருக்கு. ஆமா, அங்க டைலி ஃபேக்டரியில நான் கான்ட்ராக்டர் பசங்க, நான் இங்கத்த பசங்க. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம புவனேஸ்வர் தாண்டி வந்து கொல்கத்தா போகிற வழியில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஆலு பரோட்டா, வெஜ்ஜு கிரேவி, தயிர் ஒரு ஸ்பூனு, குழம்பு ஒரு ஸ்பூனு, அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வச்சுங்க. இப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஆலு பரோட்டா சாப்பிட்டோம். ஸோ இங்கே ஒரு வடக்கு நண்பரையும் பார்த்தோம். நம்ம ஒரு மதுரையில் வந்து வேலை பார்த்துருக்காரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ் ஓரளவுக்கு நல்லா பேசினார். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆலு பொரிச்ச பரோட்டா. நம்ம ஆலு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திருப்பி போட்டு தானே பார்த்துருப்போம். இது வந்து நல்லா பொரிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த ஆலு பரோட்டா நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே ஒரு வடக்கனை மீட் பண்ண நம்ம வடக்கு நண்பரை. அவர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன் இத்தனைக்கு மதுரைக்குள்ளே எனக்கே தெரியாத அவ்வளோ இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கே சொல்கிறாரு. சொல்லும்போது ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. ஏண்டா இங்கே ஒடிசாவில் புவனேஸ்வரில் ஏதோ ஒரு கடையில் நிப்பாட்டும் போது அங்கே இருக்க ஏதோ ஒரு வடக்கு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மதுரையில் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், நீ எங்கள் பெரியப்பா இருக்கிற எங்கள் சித்தப்பா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் பீகார்லேருந்து எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து இருக்காங்க, எத்தனை பேர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக தான் இருக்குது. இது வந்து எங்கே போய் முடியும், இதுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு வகையில் வந்து எல்லோரும் எல்லா ஊருக்கும் வந்து வேலை பார்க்கறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அது அதிகப்படியாக நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வளர்ச்சி இருக்குது, ஒரு பக்கம் வளர்ச்சியே இல்லைன்றப்போ எல்லாம் அங்கே வந்து உழுகுறாங்களே. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நிறையா கேள்விகள் வந்துச்சு பொலிட்டிக்கலாக. சரி, பொலிட்டிக்கலாக இங்கே பேச வேணாமே, வாங்க நம்ம பயணம் மின்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டருக்கு இருக்குது. இப்போ தான் 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. அட்டகாசம்டா ரோடு மோசமாக தான் இருக்குது. ரோடுக்கு 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா
அவ்வளோ அழகாக இருக்குது, சீனரிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒடிசாவில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரிஸாக தான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசா பார்டரில் இருக்க வெஸ்ட் பெங்காலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். நம்ம பிராம்பூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டரில் வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலோட வில்லேஜஸ்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆயிடுவோம். நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே என்ட்ரு ஆக தான் போகிறோம். நம்ம பெருசாக எந்த ஒரு செக் போஸ்ட்டு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படியே ஈஸியாக ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து கிராஸ் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், விவசாயம் தான், ஃபுல்லாக விவசாயம் தாங்க, எங்கே பார்த்தாலும் விவசாயம் தான். பைக் அப்படியே ஓட்டிகிட்டே ஒரே மாதிரி போயிட்டுருக்கு வருங்க. பாருங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்துட்டோங்க நம்ம. அது ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு குட்டியாக, வீடியோ எடுக்கல நான். வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்தாச்சு. நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் டைமில் ஒரு 5-5:30 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சன்செட் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் ஹில் ஸ்டேஷன் இருக்கனால சன் வந்து பின்னாடி போகும்போது டக்குன்னு வேகமாகவே மறைஞ்சிடும் நமக்கு. இந்த பஸ்ஸை பாருங்கள், அன்பை சிம்மில் பார்த்த பஸ் மாதிரி இருக்கா? இன்னும் இங்கே வந்து இந்த மாதிரி தான் பஸ் ஓடிட்டுருக்கு. நம்ம ஊரில் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அதை காட்டு விடுங்க. ஆஹா, காடு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காடு. இப்போ தான் கிராமத்துக்குள்ளே போயிட்டு இருந்தால் அதுக்குள்ளே ஒரு காடு, இந்த இன்னொரு கிராமம் வந்துருச்சுங்க. வெஸ்ட் பெங்கால் முழுக்கவாகவே இந்த துர்காப்பூர் போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு கிராமம் வருது, அடுத்து வயல்வெளிகள் வருது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு வந்துடுது. இதே ஃபார்மெட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாமே அப்ளை ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்தோன்னா ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. போய்கிட்டே இருக்கோம் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்து பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். காலையில் வேகமாக டைமுக்கு கிளம்புனால வந்தாச்சுங்க. இல்லைன்னா இன்றைக்கி மாட்டியிருந்துருப்போம், செம்மையாக மாட்டியிருந்திருப்போம். பட் இன்றைக்கி நம்ம எவ்வளோ லேட்டானாலும் துர்காப்பூர் போனால் மட்டும்தான் நம்ம வந்து நாளைக்கு சிலிகுரி போக முடியும். ரிலாக்ஸாக அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது துர்காப்பூர் போயின்னு சொல்லிட்டு நானும் விக்கி அழுத்தி போயிட்டுருக்குங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமான காடுகள்லாம் வருது. ஸோ நல்லா இருக்குது, இந்த ரோடு சூப்பராக இருக்குது. ரோடு சின்ன ரோடு தான், ஆனால் நமக்கு சீனரியாக நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு, பைக் ஓட்டுறதுக்கு. ஹைவேல வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி பிடிச்சி போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நமக்கு இது. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஒடிசாலேருந்து சரி இப்போ வெஸ்ட் பெங்கால் வரையும், இப்போ இந்த துர்காப்பூர் போகிற வரையுமே நான் நோட் பண்ணது என்னன்னு தெரியுமா? இல்லைங்க, இந்த வில்லேஜை தாண்டிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். அங்கங்கே ஒரு குட்டி டவுன் வருது, நிறையா மார்க்கெட்லாம் வருது. எங்கிட்ட ஏறாத இப்படி போ. அங்கிட்ட கல் வச்சு மறைச்சிருக்காங்க. அந்த அங்கிட்ட திருப்பியான ஒரு ஆள் உள்ளே போகிறாங்க. ஸோ திருப்பி இன்னொரு காடுங்க. எப்படி பாரு, காம்பவுண்டு சவர் மாதிரி இருக்குங்களா? 2 பக்கமும் அப்படியே வானளவுக்கு உயர்ந்து காம்பவுண்டு சவர் மாதிரி. இங்கே பாருங்க, ஆறு நிறையா, எல்லா பக்கமும் வந்து பார்த்தா தண்ணி ஓடுன மணியே இருக்குங்க. அதனால தான் இது வந்து பார்த்தோன்னா எப்பயுமே வந்து ஒரு வளமையான ஒரு ஊராக இருக்குது. நண்பர்களே, ஒரு சரியான ரைடு. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ரோடு. இது அழகாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா டேஞ்சராகவும் இருக்குது. ஸோ இனி ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷன் இன்றைக்கி துர்காப்பூர் போகிறதுக்கு. ஸோ அப்படி நின்றுருக்கோம். கொஞ்சம் பெட்டெக்ஸ்லாம் தீஞ்சிருச்சு, வண்டி சஸ்பென்ஷன் அடின்னு அடிச்சு. ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அழகாக இருக்குது, ஆனால் ரசிக்க தான் முடியலை. அந்தளவுக்கு டிக்கி வலி. நின்று ஒவ்வொரு இடத்துல நின்று பார்க்கவும் முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் இல்லை நமக்கு, அதனால தான் நின்று எதையே பார்க்க முடியல. அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம், ரன்னிங்லேயே போகிறோம், பார்க்கலாம். ஸோ அடுத்து கிளம்பியாச்சுங்க. ஃபுல்லாகவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூகுள் மேப் வச்சு எங்களை வச்சு செய்யுதுங்க. பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு கிராமத்துக்குள்ளே இன்டீரியராக தமிழ்நாடு பைக் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இல்லை. பேர் தெரியாது, ஊர் தெரியாது, மொழி தெரியாது, அந்த மக்களோட வாழ்வியலே டோட்டலாக நம்ம ஊரோட டிஃப்ரெண்ட்டு. ஆனாலும் இந்த ஊருக்குள்ளே நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒன்று ஃபீல் ஆகுது. நம்ம ஊரில் வந்து இங்கே இருக்க வடக்கன்ஸ் நிறையா பேர் வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு இங்கேயும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் சொந்தமாக வீடு இருக்கும், அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா வேலை பார்க்கறதுக்கான நிலம் இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு தேவைக்காக, வாழ்வாதாரத்துக்காக வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அங்கே வந்து நம்மகிட்ட வந்து கொத்தடிமையாக வேலை பார்க்குறாங்களே, அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க மேலே பரிதாபம் இருக்குங்க நமக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம அப்படி தான் யோசிக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம இலங்கை அகதிகள் மாதிரி தான் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்டேட்டை விட்டு தான் வந்து நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொந்த நாட்டை விட்டே வந்து பார்த்தோன்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்காங்களே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ இங்கே அவங்க ஊரில் இருக்கும்போது அவங்களும் ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க.
அவங்க ஊரில் இருந்தால் நம்மளை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போக, ஃப்ரெண்ட்ஸோட சுற்ற, விளையாட போக, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கும் நம்ம ஏஜில் இருக்க அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு வாழ்க்கை இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தாங்க நமக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது. இப்போ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டிங்க பாருங்கங்க, அடி அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த இடம். உங்களுக்கு லைட்டு கம்மியாக ஒரு மாதிரி டல்லாக அடிக்கும் கேமராவில், பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்குங்க இந்த இடம். ஃபுல்லாக அவ்வளோ இன்டீரியராக நம்ம போயிட்டுருக்கோம், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் எங்கே போகிறோம் இதில் எங்கள் துர்கா பூஜை ஏதோ செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. பாருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக இந்த விஷயத்த தான் சொல்கிறேன். இப்போ அவங்க ஊரில் இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல்லாம் எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம். ஓகே, இங்கே பாருங்கள், அப்பா வயல்வெளிகள் ஃபுல்லாக விவசாயம் தான். இங்கே வேறு எந்த இண்டஸ்ட்ரியுமே பார்க்க முடியல, வெறும் விவசாயம் மட்டும்தான். இங்கே வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயம், ரியல் எஸ்டேட்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நான் ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தோன்னா அந்த கல் ஊண்டி நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லாமே விவசாயம் தான். இன்னும் ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் பூம் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். ஃபுல் விவசாயம் தான். இப்போ என்னடா எங்கெங்கேயோ கூகுள் மேப் போயிட்டுருக்கு, ரொம்ப வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி இருட்டுற டைமு, ஊர் பேர் தெரியாத இடம் எல்லாம் ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா விக்கியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக பேனிக் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதோ அப்படியே போகட்டும். நானுமே வந்து பார்த்தோன்னா பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கலை, ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கும் பிடிக்கும். அங்கே பாருங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு, இருட்டாகுது, ஆனால் சுத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரீட் லைட்டே பார்க்கல பாருங்க. இதெல்லாம் ஒரு மெயினான வில்லேஜ் மாதிரி தான் தெரியுது, ஆனாலும் வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாதுங்க. நம்ம வண்டி போகிற லைட்டு மட்டும்தான் பாருங்க. ஐயோ வித்தியாசமாக இருக்குங்க இந்த ஒரு ஃபீலே உங்களால் ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரியல. ஒரு டிஎன் பைக் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஏதோ ஒரு குக்கிராமத்துக்குள்ளே வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நானும் வெறும் ஹைவேலேயே வந்து நம்ம சிலுகுரி போய் ரீச் ஆயிடுவோம்னு நினச்சேன், பட் இங்கே வந்து பாருங்கள். ஆமாம், ஐயோ வேறு லெவலுங்க இந்த இடம்லாம். ஷார்ட்கட்டில் கூகுள் மேப்பை எங்களை வச்சு செஞ்சிட்ருக்கு, அதுக்கு இஷ்டப்பட்ட ரோட்டில் எங்களை போட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் ரிஸ்கியும் தான் கூட, எல்லாம் சல்லுன்னு வருவாங்க போவாங்க, அந்த ரிஸ்க்கும் இருக்குது. பட் இருந்தாலும் இதை வந்து நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு ஃபீலை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சத்தியமாக இன்றைக்கி வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நடக்க போது, இந்த மாதிரி ஒரு பாதையில் நம்ம பயணம் பண்ண போகிறோண்டு சத்தியமாக ஒரு துளி கூட வந்து நான் வந்து யோசிக்கவே இல்லை. இயற்கைக்கு நன்றி. ஆனால் விக்கி வந்து எனக்கு நன்றி சொல்லாமல் 2 மிதிக்காமல் இருக்கணும். ஏன்னா ஆனால் இது நம்ம தப்பு கிடையாது, கூகுள் மேப் கூப்பிட்டு போகுது, அதனால் நம்ம தப்பு எதுவும் கிடையாது. இங்கே பாருங்க வில்லேஜை பாருங்கள், ஒரு இடத்துலையாவது லைட் இருக்கான்னு பாருங்களேன். நம்ம பைக் லைட்டு தவிர வேறு எந்த லைட்டுமே எரியாதுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னா அவங்க இப்படி தான் இருக்காங்க. சைக்கிள் தான், ஃபுல்லாமே சைக்கிள் தான் இருக்குது. சைக்கிள் ஓட்டுறது தப்புன்னு சொல்லலை, ஆனாலும் அந்த வாழ்வாதாரம் அவங்க இன்னும் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம்ல, அதுக்காக சொல்கிறேன். அங்கங்கே வீட்டில் மட்டும்தான் லைட் இருக்குது. அந்த வீட்டில் லைட் இல்லைன்னா இது ஊருன்னே நமக்கு தெரியாது. ஏதோ பாலடைஞ்ச என்னது அபாண்டன்ட் வில்லேஜ் மாதிரி நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சுத்தமாக ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தோன்னா லைட்டு கிடையாதுங்க. இன்னும் வந்து அந்த ரோடு கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரோடு கனெக்டிவிட்டியே வந்து பார்த்தோன்னா இங்கே கிடையாது. இங்கே ஒரு சிட்டிக்கும் ஒரு கிராமத்துக்குமான அந்த ரோடு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, ரொம்ப புவராக தான் இருக்கும். பஸ்ஸு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாதுங்க. நிறையா ஷேர் ஆட்டோஸு, இந்த மாதிரி சைக்கிளு இதெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க அதிகபட்சமாக. சைக்கிள்லாம் நைட்டு ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்குங்க. நியான் ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, நமக்கு குறுக்க மறுக்க போயிட்டுருக்காங்க, நமக்கு அது தெரியக்கூட மாட்டேங்குது. ஸோ ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடம் தான் அது. என்ன பகலில் வந்திருந்தால் இன்னும் இந்த கிராமத்தோட சூழ்நிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இரவில் வந்ததுனால நமக்கு என்னடா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு நமக்கு. உங்களை தாண்டா நீங்கள் இந்த கிராமங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி. அங்கங்கே ஒரு லைட்டு, அங்கங்கே ஒரு வீடு. இது வந்து ஏதோ ஒரு மேஜர் சிட்டி மாதிரி, ஒரு பெரிய ஊர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த மார்க்கெட்டு சந்தை எல்லாம் வர்றதுக்கு திருப்பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிடும். இவ்வளோ தாங்க இருக்குது இந்த பக்கம். ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த பக்கம் வரவே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு என்னடா மனசுக்குள்ளே திக்குன்னு இருக்குங்க. பாருங்க, திடீர்னு காடு வந்துருச்சுங்க. இது என்ன காடு, ஆள் நடமாட்டம் இருக்காங்களா இல்லையா? இதில் வேறு எந்த இடையில யானைகள் நடமாடும் பகுதியிலாம் போர்டெலாம் வேறு போட்டிருந்தாங்க. அது வேறு பதட்டமாகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, திகிலான ஒரு பயணங்க இது. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. விக்கி பின்னாடி வந்துட்டுருக்கா, என்ன நிலைமையில என்ன மனநிலையில் வந்துட்டுருக்கான்னு தெரில. அங்கே பாருங்க, ஃபுல்லாக காடு. ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கோங்க, காட்டுக்குள்ளே மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்படியே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குங்க. ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துல, ஆபத்துக்குன்னா யாரை கூப்பிடணும் கூட தெரியாது. இந்த இடத்துல ரேஞ்சு கூட கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ நம்ம பைக் ஓட்டிகிட்ருக்கோங்க. சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க,
போக போக இன்னும் டென்ஸ் ஆகிட்டே தான் போகுது. இந்த மக்கள் எப்படி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வாழ்கிறாங்கன்னு தெரிலங்க. அந்த நெட்டு ஃபுல்லாக காட்டதான் காட்டுது. ஓ ஐயோ எவ்வளோ தூரத்துக்கு இப்படியே போகுதுன்னு பாருங்க. ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படா போயிட்டு நம்ம துர்காப்பூர் போய் சேருவோன்றதாக இருக்குது. இன்னும் ஒரு 15-30 கிலோமீட்டருக்கு மேலே காட்டுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ ஒரு 3/4 மணி நேரம் காட்டுதுங்க. ஓட்டுறோம் காலையிலேருந்து இன்றைக்கி செம்ம ரைடு ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் முடிய மாட்டேங்குது எனக்கு. இப்போ இந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு போயிடணும். எனக்கு ஏதாவது டவுனுக்குள்ளே வந்துடணும், ஏதாவது கிராமத்துக்குள்ளே போயிடணும் போல தான் இருக்குங்க. அப்பா சைக்கிள்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கேன் இந்த காட்டுக்குள்ளே. இப்போ தான் வழியில் ஒரு சென்னாயெல்லாம் வேறு பார்த்தோம் நாங்கள். எப்படா தைரியமாக நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க, அதை வாட்டுக்கு வந்து கம்மி தூக்கிட்டு போயிடாதன்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் திருப்பி ஒரு காடு வந்துருச்சு. நாங்கள் இந்த ஃபார்மில் சொன்னேன்ல, ஒரு வில்லேஜு, வயல்வெளிகள், அதுக்கப்புறம் ஒரு காடு. இந்த ட்ரைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்க இந்த கிராமங்கள் ஃபுல்லாக இருக்குது. இந்த ரூட்டில் நான் பார்த்த கிராமங்கள் ஃபுல்லாமே தான். அங்கங்கே ஒரு கிராமம், வயல்வெளிகள், அப்படியே ஒரு காடு. கிராமம், வயல்வெளிகள், ஒரு காடு. இந்த இயற்கை சுற்றி தான் வந்து பார்த்தோன்னா கிராம அமைப்பே இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க திகில் படத்துக்குள்ளே, பேய் படத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு வெள்ளையாக ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி போட்டோன்னா நம்பிடுவாங்க இது பேய் படம் தான் அப்படின்றது. அதனால் போகுது, அப்படியே போகுது. ஐயோ வேகமாக போய் சேரணும் காய்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சு பாருங்கள் காய்ஸ். வேற மாதிரி இருக்கும் காய்ஸ். இதில் ஃபேமிலிஸு வாங்க, ஃபேமிலிஸு வெட்டியாக உட்காந்து சுதாடாமல் இங்கே வந்து பாருங்கள் ஃபேமிலிஸு. இந்த மாதிரி ட்ராவலில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எப்போயாவது தான் ஃபேமிலிஸு கிடைக்கும். ஆஹா ஒரு டவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஒரு வழியாக இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. நீ வேகமாக போய் துர்காப்பூர் போய் சேர்ந்துடணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா துர்காப்பூர் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் நான். இன்னி வந்து ஒரு 11 கிலோமீட்டர் நம்ம ரூமுக்கு காட்டுது துர்காப்பூரில். நம்ம இங்கே இப்போ துர்காப்பூருக்கு 3 கிலோமீட்டர், நம்ம ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ரூம் விக்கி புக் பண்ணிட்டான். நல்லாயிருக்குன்னு சொன்னால், நீ நான் பார்க்கல, ரூம் எதுவும் பார்க்கல நான். ஸோ நல்லாயிருக்குன்னு சொன்னால் வா போகலான்ட்டாங்க. நானும் வந்து இப்படியே கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல போய் படுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். துர்காப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் நம்ம. ஸோ செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க இது துர்காப்பூர். எப்படியோ அடித்து முண்டி பிடிச்சி நம்ம கிளம்பி ஃபஸ்ட்டு ரூமுக்கு போனோம். ஸோ துர்காப்பூர்லேருந்து அங்கிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் நமக்கு வந்து நம்ம ரூமுக்கு. ஒரு மாதிரி சிட்டிக்குள்ளே வந்துட்டோமா, இப்போது பெரிய சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம் துர்காப்பூர் மெயின் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. செம்ம ரைடுங்க இன்றைக்கி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 600 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ஒரே நாளில் கவர் பண்ணியிருக்கோம். வேறு லெவலுங்க. வெறும் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் மொதல் 2 நாள் 3 நாள் ஓட்டிட்டு இப்போ வந்து அடுத்து ஒரே நாள் 600 கிலோமீட்ரு. வேறு லெவல் வெறித்தனம். கிட்டத்தட்ட அப்பா அங்கே பாருங்க ஜிகு ஜிகுண்டு. கொஞ்சம் அந்த சிட்டி கொஞ்சம் வைப்பாக இருக்குங்க துர்காப்பூர் சிட்டி. இப்போ வந்து நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு தான் மேப் போட்டு போயிட்டுருக்கோம். ரூம் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ரூம் நினைக்கிறேன். எஸ். ஆஹா பெரிய ஹோட்டலாக இருக்கேங்க, பயங்கரமான ஹோட்டலாக இருக்கு. ரைட்டு, இன்றைக்கி ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு நாளைக்கு சிலிகுரி நோக்கி போவோம் தான். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் சிலிகுரி தாங்க. நான் பார்க்கிங் இவ்வளோ பின்னாடி வச்சுருக்கானுங்க. ஸோ இதில் பெரிய பிரச்சனையே இங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது தாங்க. அதாவது இந்த பார்க்கிங்னா கூட நம்ம அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். ஓப்பன் பார்க்கிங்கிறதுனால அதையே வச்சுட்டு ஸோ பார்க்கலாங்க, நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் போய் நைட்டு ஸ்டே போட்டு காலையில் எப்படி இருக்குது, ரூம் இருக்குது, எல்லாமே வந்து நான் காலையில் சொல்கிறேன். ஆமாம் நல்ல ரைடு. ஸோ டயர்டாக இருக்கு, நீ போய் ரூமில் போய் எதுவும் பண்ணுறதில்ல. காலையில் வந்து அடுத்த வீடு வந்து உங்களுக்கு நான் ரூமை காட்டுறேன், எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ பாய் பாய். இல்லை இது கூட்டாங்க.